ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு தெளிவு நிறைந்த ஒரு பகுதியின் ஊடாக நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பித்தால்தான் இந்த வாழ்க்கையை எளிதாக தாண்டி போக நம்மால் முடியும். தெளிவற்ற அநேக விதமான வழிகளின் ஊடாக நாம் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாக வழிகளை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகளும் அல்லது வழிகளிலே தாறுமாறான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான பாதையின் ஊடாக பயணப்படக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, பல ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் தம் சித்தத்தின்படியே அழைக்க துவங்கினார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு அவர்களை அறியாத ஒரு மகா உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை அவர்கள் சாதாரணமாக எடை போட ஆரம்பிச்சதுனால அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவமான காரியங்களை அவர்கள் உணர மனமற்றவர்களை விளங்க ஆரம்பிச்சதுனால அவைகளை பற்றிதான் ஒரு தெளிவு அவருடைய வாழ்க்கையிலே காணப்படாமல் போக ஆரம்பிச்சதுனால அந்த பொறுப்புகளை அவர்கள் சர்வ சாதாரணமாக இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். வசனத்துல பல பேருடைய வாழ்க்கை இதற்கு உதாரணமாக உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூதாஸ் காரியோத்து பெற மெய்யாகவே மேன்மையான ஒரு அழைப்பை பெற்ற ஒரு மனிதனாய் விளங்கினவன் யூதாஸ் காரியோத்து. ஆண்டவராகிய தேவனுடைய அழைப்பின் பேரிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால் 2 பேராக போய் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை பற்றிதான சுவிசேஷ வார்த்தைகள் யாவற்றையும் அறிவிக்கும்படிக்காக அபிஷேகம் பண்ணி அழைக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிவிடப்பட்டிருக்கக்கூடிய சீஷர்களிலே ஒருவன் யூதாஸ் காரியோத்து. இந்த யூதாஸ் காரியோத்து ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை பக்கத்திலே நின்று பார்த்த ஒரு மனிதன். ஆண்டவராகிய தேவன் எதன் மேலும் பாசமற்றவராய் பற்றற்றவராய் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்து செய்யக்கூடியவராய் விளங்கினவர் இந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய சீஷனாய் காணப்படக்கூடிய மனிதனும் அவர்களிலே ஒருவனைப் போலவே இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையின் ஊடாக அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவனோடு கூட ஜனங்கள் கூலி பொருந்தக்கூடிய நேரத்தில் அந்த மனுஷனுடைய மனசுல இயேசு கிறிஸ்துவை பற்றி தான எந்த விதமான ஒரு காரியமும் காணப்படாம அவர் யோசித்த ஒரே ஒரு காரியம், தன்னுடைய பண பொய்யை எப்படி நான் அநேக விதமான பணத்தினால் நிறைவு பண்ண முடியும். இதுதான் யோசிச்சேன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தினால எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் வரப்போகிறது யோசிக்கல. ஒரு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்திற்கு விரோதமான காரியங்களை செய்கிறதை காட்டிலும் நான் பிறக்காதிருக்கிறது உண்டானால் அது நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசுவே சொல்லியிருக்கிறார். இடரல் வருகிறது அவசியம்தான், அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் மூலமா ஒரு இடரல் தேசத்தின் நடுவிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் நீ இந்த பூமியிலே பிறவாதிருந்தால் அது உனக்கு நலமாய் இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் பேசியிருந்தார். இப்ப இத்தனை காரியங்களை அந்த மனிதன் கேள்விப்பட ஆரம்பித்திருந்தாலும் கூட ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக தன் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க துணியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தான் யூதாஸ் காரியோத்து. அப்ப வாழ்க்கையில தெளிவற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பெரிய விஷயங்களை சின்ன ஒரு காரியத்திற்காக நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். சின்ன ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இருந்து நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதற்காக அவ்வளவு பெரிய உச்சிதமான ஒரு மேன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்கும் போனே வாழ்க்கையினுடைய நிலைகள் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் தெளிவற்ற வாழ்க்கை என்பதை பற்றி கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவேதான் வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி பல மக்கள் தெளிவான காரியங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சதுனால தங்களுடைய ஜீவனுக்கு மோசம் வரக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட தன்னுடைய ஜீவனை குறித்தும் அவர்கள் எவ்வளவேனும் அக்கறை கொள்ளாம கர்த்தருடைய திட்டங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா மேன்மைகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது அதிக மகிமை என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பித்ததுதான் காரணம். அப்போ ஒரு தெளிந்த ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா இப்ப நம்முடைய கையில கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது பல நேரங்களில் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்களேன். அதாவது நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதில் 1-2 காரியங்கள் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவேன். ஆலய ஆராதனை நேரம் சரியாக 10 மணிக்கு ஆராதனை என்று சொல்லக்கூடிய அந்த ஆராதனை நேரத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு வருகிறோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 10:30 மணி, 10:45 மணி, 11 மணி. இதே இது நீங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, 9 மணிக்கு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் நம்ம எத்தனை மணிக்கு போய் நிற்போம்? அப்ப உலகத்தின் காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய விஷயம் உங்களுக்கு சாதாரணமாய் தோன்ற ஆரம்பிக்கிறது உண்டானால்
அதுதான் ஒரு தெளிவற்ற நிலை என்கிறதை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். எது நமக்கு முக்கியம், எது நமக்கு பிரதானம்? ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தை காட்டிலும் இந்த உலகம் நமக்கு முக்கியமா? ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமையான காரியங்களை காட்டிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முக்கியத்துவமா? கர்த்தர் நம்ம கூட வந்து தெளிவா நிறைய விஷயத்தை பேசியிருக்கிறார். உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மாயைகளை தாண்டி வேற்றொரு உலகத்திற்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு போகும்படிக்காக அந்த ராஜ்யத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறேன். அந்த ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்கள் இதுதான். அந்த ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜ்யம் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிகளுக்கும் எல்லா விதமான சட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தராகிய தேவன் பேசிட்டு வர்றார். அது ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய சட்டங்கள் ஒரு நாளும் உலகத்தினுடைய சட்டங்களுக்கு மெய்யாகவே அதற்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடியவைகள் எல்லாம் கிடையாது. உலக சட்டமே மனுஷனுக்காக வளையாது இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய சட்டம் எத்தனை மேன்மை வாய்ந்த ஒன்று என்பதை முதல் காரியம் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய சட்டத்தை மாத்திக்கிற முடியாது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால இத்தனை விதமான காரியத்தை நாங்கள் செஞ்சோம். கர்த்தருடைய அந்த வசனத்தை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்திக்குள்ளாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போகின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அநேக விதமான மக்கள் கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் அற்புதம் செஞ்சாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினாங்க. அப்பொழுது ஆண்டவராக இயேசுவை பார்த்து அந்த ஜனங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உங்க நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சோம், உங்க நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம். அப்பொழுது ஆண்டவராக தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். அவங்க ஆண்டவராகிய தேவனுடைய சட்டத்திற்கு புறம்பாக அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால்தான் பிசாசை துரத்துனாங்க. ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் நீ செய்தால், எதை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய சட்டத்திற்கு உட்படாத ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனால் எத்தனை ஜனங்கள் ரட்சிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் நீங்கள் மேன்மைகளை அல்ல தாழ்மையே பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா, இந்த பூமியிலே எத்தனை உயர்ந்த காரியங்கள் நமக்கு முன்பதாக அருளி செய்யப்பட ஆரம்பித்தாலும் கூட பரலோகத்திற்காக நீங்களும் நானும் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலை தான் உங்களை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர, இந்த உலகத்துல நான் அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்ச ஆண்டவரே, உலகத்துல இத்தனை பெரிய மேன்மையான ஒரு காரியங்களின் ஊடாக கடந்து, இதெல்லாம் ஒன்றுமே உங்களையும் என்னையும் தேவ ராஜ்யத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல என்பதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப பரலோகத்தினுடைய சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரலோகம் என்றால் எப்படிப்பட்ட சட்டங்களை நமக்கு மெய்யாகவே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா காரியத்தை காட்டிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே முதன்மையை கொடுங்கன்னு சொல்றார். முதன்மையை நீங்க செலுத்துங்கன்னு சொல்றார். எல்லாம் உங்களுடைய நேரத்துல முதன்மையை கொடுங்க, உங்களுடைய காலங்கள்ல முதன்மையை கொடுங்க, வாழ்க்கையில முதன்மையை கொடுங்க, ஊழியத்துல முதன்மையை கொடுங்க, உங்களுடைய பலத்துல முதன்மையை கொடுங்க, எல்லாவற்றிலும் முதல் பேரான காரியங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து உலகத்துக்கு முதன்மையான காரியங்களை கொடுத்துட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு இரண்டாவது மூன்றாவது பட்சமான காரியங்களை நாம் தருகிறது உண்டானால் நீங்கள் செய்யும் எந்த ஊழியமும் எந்த காரியமும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடிகிறது இல்லை. நல்லா விளங்கிக்கங்க. கர்த்தருக்கு நீங்கள் முதல் ஸ்தானம் கொள்ளாம எத்தனை காரியங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சாலும், எத்தனை விதமான ஊழியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகளை ஆண்டவராகிய தேவன் ஒரு காலத்திலும் திரும்பியே பார்க்க மாட்டார். சட்டத்திற்கு உட்படாம செய்யப்படக்கூடிய மல்யுத்தங்கள் அவைகள் பிரயோஜனமற்றவைகள். நல்லா நீங்க விளங்கிக்கங்க. சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க மல்யுத்தம் பண்ணாதான் அதனுடைய ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளினால் எந்த விதமான பலன்களையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய இந்த படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யறேன்னா, நான் செய்யக்கூடிய இந்த காரியம் ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி தான் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணுமா? ஆமா, ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான சட்டங்கள் இப்ப நம்முடைய மனசுக்குள்ள உள்ள பதிஞ்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் ஒரு சட்டத்திற்குள் நீங்களும் நானும் உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அப்ப அந்த சட்டத்தை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த சட்டத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிக்குள்ள மக்களாய் விளங்க முடியும். கொஞ்ச வருஷத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக சிங்கப்பூர் பட்டணத்திற்கு கடந்து போகக்கூடிய ஒரு நேரம்.
என்னை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடிய என் கூட இருக்கக்கூடிய அந்த அருமையான தேவனுடைய மனிதர் என்னை பார்த்து சொன்னார், சிங்கப்பூர் நாடு வந்து அது ஒரு சுத்தமான ஒரு நாடு. அது ஏதாச்சும் நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு ஏதாச்சும் ஒரு குப்பை நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போடாமல் வெளியே தூக்கி போட்டிங்கன்னா உடனே $500 அப்போ $500 உடனே நீங்கள் வந்து ஸ்பாட் ஃபைன் கட்ட வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ அதாவது அந்த சாப்பிட்ட அந்த சாக்லேட்டினுடைய அந்த பேப்பர் நான் என்ன செய்ய வேண்டும்? பேப்பரை உங்களுடைய பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எங்கே டஸ்ட்பின் வருகிறதோ அங்கே கொண்டு போட வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி அவர் பேசி கொண்டு வர ஆரம்பித்தார். நானும் ஒரு நேரத்தில் அவர் வந்து வெளியே போய் நின்று அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் வாங்கி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிடக்கூடிய நேரம் வந்து வழக்கம் போல நம்முடைய நாட்டை போலவே வழக்கம் போல குப்பையிலே தூக்கி போடாமல், அதாவது வெளியே தூக்கி எரியக்கூடிய அந்த நிலை வந்தப்போ டக்குன்னு அவர் வந்து என்னுடைய கரங்களை பிடித்துக் கொண்டார். இந்த நாட்டுடைய சட்டம் வேற. நீங்கள் கீழே போட்டீங்கன்னா நீங்கள் கீழே, அதாவது அந்த குப்பையானது தரையிலே பட்ட மாத்திரத்தை ஸ்பாட் பெயிண்டிங் வந்து கட்ட வேண்டியது அவசியம். அப்போ ஒரு நாட்டினுடைய சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சீக்கிரமா உள்ள வராது. ஏன்னா இதுலேயே நம்ம வந்து ஊறி போயிட்டோம். எந்த இடத்துல இந்த சுவரிலே அநேக விதமான சுவரொட்டிகள் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம ஒட்டுகிறது நம்முடைய நாட்டினுடைய பழக்கம். இந்த சுவரின் மேல் எந்த விதமான அசுத்தத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது பக்கத்திலே அசுத்தம் படுகிறது நம்முடைய நாட்டினுடைய பழக்கம். ஆனா அந்த நாட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த பழக்கங்கள் முதல் காரியம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த காரியத்தை நீங்களும் நானும் இதே மாதிரி அந்த நாட்டிலே போய் நீங்கள் ஆசரிக்க துவங்குகிறது உண்டானால் அதற்குரிய தண்டனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதே மாதிரிதான் பரலோகத்துடைய சட்டமும் கூட. அப்ப இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய சட்டங்களை நீங்களும் நானும் புதைந்து கிடக்க ஆரம்பிக்கும். நமக்கு இந்த உலகத்துடைய சட்டங்கள் எல்லாமே அத்துப்படி. எந்தெந்த காரியத்தில் என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் நான் செயல்படுத்த வேண்டும், எப்படி நம்ம வந்து சிக்னல் போடாம நம்ம வந்து அதாவது லெஃப்ட் எடுக்காம ரைட்டின் மூடாக கடந்து போக வேண்டியது அவசியம், இதெல்லாம் நமக்கு தெரியும். எந்த மார்க்கத்துல அதாவது அந்த ஒன்வேன் போடக்கூடிய இடத்துல எந்த நேரத்தில் போனால் நமக்கு எந்த விதமான தீமையும் வராது, இது நமக்கு அத்துப்படி. ஆனா இதை பரலோகத்தில் நீங்களும் நானும் அப்ளை பண்ண முடியாது. பரலோகத்தினுடைய சட்டம் வேற. பரலோகத்தினுடைய சட்டங்களை நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த தேசத்தினுடைய மகிமை எப்படிப்பட்டது, அதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தகுதி உள்ளதாக மாறப்பட வேண்டும் என்றால் அந்த சட்டங்களிலே ஒரு தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிலே சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீயும் நானும் காலம் தாழ்த்தாம வரணும். அதுதான் பரலோகத்தினுடைய சட்டம். 3 மணிக்கு நீ ஜெபம் பண்றேன்னு சொன்னா 3 மணிக்கு கரெக்டா போய் உட்கார்ந்துடணும். அது பரலோகத்தினுடைய சட்டம். 3:01 போய் உட்கார்ந்தா கூட தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். இது பரலோகத்தினுடைய சட்டத்துக்கு புறம்பானது. எந்த காரியத்தை நீங்க ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னால் நீங்க பேசியிருக்கீங்களோ அந்த காரியத்தினுடைய அடிப்படையிலே அந்த காரியங்களை நீங்களும் நானும் நிறைவாக்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன்னா அந்த நேரத்தில் போய் நில்லுங்க. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்திக்க உங்களுக்கு மத்தியிலே மெய்யாகவே கடந்து வந்திருப்பார். அவரை நீங்கள் ஏமாற்றத்திற்கு உட்படுத்த பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி அவரை நீங்கள் வருந்தி கூப்பிட ஆரம்பித்தால் கூட தேவன் ஒரு நாளும் உங்களை சந்திக்க வரமாட்டார். அப்ப பரலோகத்தினுடைய முறைமைகள், அந்த ஆசரிப்பினுடைய அனுபவங்களை நான் தெளிவாக என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ பரலோகத்தினுடைய அந்த காரியங்களை பற்றிதான ஒரு தெளிவை நான் முதல் காரியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த உலகத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு எலிஜிபிலிட்டி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தெளிவான பார்வை என்கிறதை பற்றி பல விளக்கங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 30 முதல் 33 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதுல 30வது வசனம் துவங்கி 33வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். 31வது வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். 32வது வசனம், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. 33வது வசனம், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். இதுல ஒரு நல்ல ஒரு போர்ஷன் நமக்கு அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். இதுல என்ன காரியம் நமக்கு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாரு. ஒரு பரலோகத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அற்புதங்களை பெற்ற ஒரு குருடன் அதிசயமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் அவருடைய வாழ்க்கையில உருவாக்கி தந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல.
இயேசு கிறிஸ்து சொல்ல இருக்கக்கூடிய சத்தியத்தையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. வருகின்ற மெசியா நான் தான் என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசினாலும் அந்த காரியத்தை அந்த மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீ சாதாரணமான ஒரு தச்சனுடைய குமாரனாய் பிறந்தவனாய் காணப்படக்கூடிய நீ உன்னை தேவனுக்கு ஒப்பனையாக பேசுகிறது எப்படி என்று சொல்லி அவர் மேல் கல்லெறியும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்க காணப்பட்டிருக்கக்கூடிய வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், எல்லா ஜனங்களும் கூட எந்த விஷயத்துல ஆண்டவராக இயேசுவை குற்றம் பிடிக்கலாம், அவங்களுடைய பார்வையெல்லாம் இயேசுவை இயேசுவாக பாராமல் ஆண்டவராக இயேசுவை அவர்களுடைய கண்கள் குற்றவாளியாய் பார்க்க துவங்க ஆரம்பிச்சது. இப்ப இயேசுவை குருடன் இயேசுவாய் பார்க்க ஆரம்பிச்சதுனால அவருக்கு ஆண்டவராக இயேசுவை அந்த குருடனுக்கு இன்னார் என்பது இயேசு கிறிஸ்துவை அந்த மனிதன் அறிய துவங்க ஆரம்பிச்சது. ஆனால் இந்த ஜனங்கள் இயேசுவை குற்றம் பிடிக்கும்படிக்காக பார்க்க ஆரம்பிச்சதுனால இயேசுவை இயேசுவாக இந்த ஜனங்களால் அறிய முடியல. முதல் காரியம், ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்னால தான் நிற்கிறார், நமக்கு பக்கத்துல தான் நிற்கிறார். உங்களையும் என்னையும் சந்திக்கும்படிக்காய் வரக்கூடிய ஒரு தேவனாகவே காணப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை முதல் காரியம் அறிய வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்கும் முகாந்திரத்தோடு கூட நீங்கள் அவரை சந்திக்கும்படிக்காய் வருகிறது உண்டானால் இயேசுவை பார்க்க உங்களாலும் என்னாலும் ஆகாது. அவர் முன்னால்தான் நிற்கிறாரு. மெசியா என்கிறதை பற்றி இயேசு பேசியிருந்தாலும், அற்புதங்கள் பெற்ற அந்த மனிதன் பக்கத்தில் நின்று சாட்சி கொடுக்க ஆரம்பித்தால், அற்புதங்கள் என்ன விதமாய் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி எல்லா ஜனங்களும் திரும்ப திரும்ப அந்த குருடனுக்கு முன்பதாக நின்று கேட்க ஆரம்பிக்கிறான். உனக்கு இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? அவன் மீண்டும் சொல்லுகின்றான், எனக்கு முன்பதாக வந்தவர் மெய்யாகவே மெய்யாகவே என்னுடைய கண்களிலே சேரை உண்டாக்கி என் கண்களிலே பூசி சிலோவாம் குளத்தை போய் கழுவு என்கிறதை பற்றி அவர் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நான் மெய்யாகவே கேட்டேன். அப்பொழுது நான் காணாதவனாக, நான் குருடனாக காணப்பட்டேன். நான் கழுவின பின்பு நான் இப்பொழுது பார்வையில் தெளிந்தவனாக வந்திருக்கிறேன். ஒரு முறை கேட்டாங்க, ரெண்டாவது முறை கேட்டாங்க, மூன்றாவது முறை கேட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப அவங்களுக்கு மீண்டும் ஒரு டவுட். அவங்க அப்பா அம்மாவை அழைத்து கொண்டு வந்து அவங்கள பார்த்து கேட்டாங்க, இவங்க இந்த பையன் இவன் உண்மையிலேயே உங்களுடைய பையன் தானா, உங்களுடைய குமாரன் தானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை சந்தேக கண்களோடு கூட பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இயேசுவிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை சந்தேகப்படக்கூடிய காரியங்களை அப்புறப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டும். பக்கத்திலே இயேசு நிற்க ஆரம்பித்தாலும், பக்கத்திலே இயேசு பேச ஆரம்பித்திருந்தாலும், இயேசுவை இயேசுவாக ஒரு மனிதன் அறிய ஆரம்பித்திருந்தான், கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கு ஆண்டவராகிய தேவனை அறிய முடியல. காரணம் என்ன? இயேசுவை குற்றம் பிடிக்கக்கூடிய அநேக விதமான நிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்ததினாலே இயேசு அவர்களுக்கு சமீபமாய் வந்தாலும், இயேசுனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்க ஆரம்பித்தாலும், இயேசுனுடைய சத்தியமான காரியங்களை அவர்கள் மெய்யாகவே அறிய ஆரம்பித்திருந்தாலும் கூட இவர்தான் மெசியா என்பதை பற்றி உணர முடியாதவர்களாய் கடந்து போக ஆரம்பிச்சோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம், இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் முதல் தெளிவு என்ன இருக்க வேண்டியது அவசியம்? இயேசு கிறிஸ்துவை குற்றம் பிடிக்காத ஒரு மனிதனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை முதல் காரியம் பாதுகாத்துக் கொள்ளணும். பல நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான விஷயங்களை செய்யாதிருக்கிறது உண்டானால் இயேசுவை முதல் காரியம் நீங்களும் நானும் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ மக்கள் ஊழியம் பார்க்குறாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எந்த விதமான நன்மை நீங்கள் தர மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் அநேக விதமான மக்களுக்கு நீங்கள் அநேக விதமான பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்களே. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ விதமான மக்கள் கர்த்தருடைய பணிகளின் மூலமாக கடந்து போகிறாங்க. அவனுக்கு இந்த காரியம் செய்றீங்க, இவனுக்கு இந்த காரியம் செய்றீங்க, எனக்கு மாத்திரம் ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கவில்லை என்று சொல்லி என்னை அறியாத குற்றம் பிடிக்கும் முகாந்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இயேசுவை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தடவினால் கூட கண்டுகொள்ள முடியாது. முதல் காரியம், இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்கின்ற ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் வரும். அவர் எதை செய்தாலும் நிறைவான காரியத்தை தான் செய்வார். குற்றமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்ய மாட்டார். இயேசு செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் பாருங்க, வேத புத்தகம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் 7 நாட்கள் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே வானத்தையும் பூமியையும் உருவாக்கி சகல ஜீவன்களையும் உருவாக்கி சகல சிருஷ்டிகளையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி, வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நல்லது என்றே கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்க துவங்கி, தேவனாகிய கர்த்தருக்கு தீமையான காரியம் ஒன்றும் செய்ய தெரியாது. தேவனாகிய கர்த்தருக்கு தீமையான காரியங்கள் ஒன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க கூட தெரியாது. அவருடைய மனதிலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களும் நன்மைக்கு ஏதுவானவர்கள் தான். தீமைக்கான காரியங்கள் ஒன்றையும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கக்கூடியவர் அல்ல. இயேசு கிறிஸ்து உலகம் எங்கிலும் சுற்றித் திரிய ஆரம்பித்தார். சாத்தான் சுற்றித் திரியக்கூடிய காரியத்திற்கும் இயேசு சுற்றித் திரியக்கூடிய காரியத்துக்கு என்ன விஷயம் பாருங்க.
யோபுவை குற்றப்படுத்தும்படிக்காக சாத்தான் ஒரு முறை பரலோகத்திற்குள்ளாக கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க ஆரம்பித்தார். உடனே பிதாவாகிய தேவன் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, சாத்தானே நீ எங்க இருந்து வருகிற? உலகம் எங்கிலும் சுற்றி பார்த்து விட்டு வருகிறாயோ? எதை பார்த்துட்டு வர்ற? எவனவன் குற்றவாளியாய் காணப்படுகிறான், எவனவன் அக்கிரமக்காரனாய் காணப்படுகிறான், அவனை போய் பிதாவுக்கு முன்னால் போய் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு உண்டான எல்லா நன்மையான காரியங்கள் யாவற்றையும் இழக்கச் செய்யும்படிக்காக சாத்தான் உலகம் எங்கிலும் சுற்றி தெரிய ஆரம்பிக்கின்றார். இயேசு சுற்றி தெரிந்தார். வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? இயேசு நன்மை செய்யக்கூடியவராகவே சுற்றி தெரியாது. ஏன்னா அவருக்கு தீமை செய்ய தெரியாது. சாத்தான் தீமை செய்யக்கூடியவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. அவனுடைய கண்கள் உங்களையும் என்னையும் தீமையாகத்தான் பார்க்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனுக்கு பெயரே தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண் உடையவர் அவர். தீமையே ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியாது. தீமையான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய கண்கள் தீமைகளின்படி உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறது. உண்டானால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் நிற்க கொள்ள முடியும். அவருடைய கண்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சனாலதான் இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் பூமியில வச்சிருக்கிறார். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவனை முதல் காரியம் நீங்களும் நானும் ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர் நம் மெய்யாகவே குற்றம் செய்யக்கூடிய ஒரு தேவனாய் அல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும் ஒரு தேவனாகவே காணப்பட ஆரம்பிக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை செய்யும் ஒரு தேவன் அவர் அல்ல. தேவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பலவிதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவனை அழித்து நிர்மூலப்படுத்தி கொன்று கொலை செய்து அப்படிலாம் செய்யக்கூடிய ஒரு கடவுள் அவர் அல்ல. எல்லா விதமான விஷயத்துல கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை ஒரு விதமா எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரியக்கூடிய திரியை அணையாமலும் பாதுகாக்கக்கூடிய கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒருவேளை மங்கி எரிந்து ஒருவேளை அணைஞ்சிருமோன்னு சொல்லுகிறதுக்காக ஆண்டவராகிய தேவன் ஓடி வந்து அந்த விளக்கினுடைய தீபத்தை பாதுகாக்கும் ஒரு தேவன். உங்களை என்னை அழிக்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஒரு முறை அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க, இந்த கிராமத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தைகளை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக இருக்க ஆரம்பிக்கிறதுனால எலியா செஞ்சது மாதிரி வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து இந்த கிராமத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை சுட்டரிக்க உமக்கு சித்தமா இருக்குமா என்கிறதை பற்றி அந்த சீஷர்கள் கேட்கிறாங்க. உடனே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவராகிய தேவன் மனிதர்களை அழிக்கும்படிக்காக அல்ல, மனிதர்களை ரட்சிக்கும்படிக்காகவே இந்த உலகத்திலே வந்தார் என்பதை இன்னும் இங்கே விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறது என்ன என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தில் பேச ஆரம்பிச்சார். அப்போ முதல் காரியம், கர்த்தரை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவர் குற்றம் பிடிக்கப்படக்கூடியவர் அல்ல, அவர் குற்றவாளியும் அல்ல, அவர் உங்களுக்கு தீங்கான காரியங்களை நினைவு கூறக்கூடியவரும் அல்ல. அவர் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே நறுக்கு நசுக்கு எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் ஒடுக்கி உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்த சந்தோஷப்படக்கூடிய கடவுளும் அவர் அல்ல. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய குறைவுகளும் நம்முடைய தப்பிதங்களும் தான் நமக்கு அநேக விதமான பாடுகளை தருகிறதை தவிர ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒருபோதும் பாடுகளை அனுமதிக்கக்கூடியவர் அல்ல. அப்ப எனக்கு பாடு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னா கர்த்தர் அல்ல, என் பாவங்கள் தான் அதற்கு காரணம் என்பது நான் விளங்கிக் கொள். அதான் ஒரு தெளிவு. நான் செய்யக்கூடிய தவறுனாலதான் இந்த அநேக விதமான இந்த அநேக விதமான பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்டது. இந்த அநேக விதமான வேதனைகள் வந்ததற்கு காரணம் என்ன? இது என்னுடைய அநேக விதமான தேவனுக்கு விரோதமான பாவத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மை என்பதை விளங்கிக் கொண்டு கர்த்தரை குற்றம் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் தெளிவான ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அருகிலே நிற்க ஆரம்பித்தாலும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் அறிமுகமாக்கப்படாதவராய் போனதற்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் குற்றம் பிடிக்கும் நோக்கத்தோடு கூடவே கர்த்தராகிய தேவனை அணுக ஆரம்பிச்சார். இயேசு எந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால் நிறைய மக்களை நீங்களும் நானும் கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும். அவனுக்கு நீங்க நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறீங்க, இவனுக்கு நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறீங்க, இவனுக்கு எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க, இவன் அதாவது எந்த விதமான படிப்புமே இல்லாம போய் எக்ஸாமினேஷன் எழுத ஆரம்பிச்சான், இவனுடைய மதிப்பெண் 100க்கு 100 மதிப்பெண், அதாவது அந்த மார்க் அந்த பையன் வாங்கியிருக்கிறான். நான் கஷ்டப்பட்டு படித்து எல்லா விதமான காரியங்களின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். என்னுடைய படிப்புல எனக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 80% கூட வரவில்லை ஆண்டவரே. அவன் படிக்காமலே 100% வாங்கிட்டான். நான் படிச்சு கஷ்டப்பட்டு 80% வாங்கியிருக்கிறான். கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அவன் படிச்சது எக்கனாமிக்ஸ் பா, நீ படிச்சது பிசிக்ஸ் பா. உன்னுடைய பாடத்துல நீ கஷ்டப்பட்டு படித்து 85% பெறுகிறது மேன்மை. அவனுடைய பாடத்தில் அவன் படிக்காமலே 100 மதிப்பெண் வாங்குகிறது எளிது.
ஆகவே 2 கொஸ்டினை நீ நானும் அதாவது அதாவது ஈக்குவல் படுத்தி நம்ம பேசக்கூடாது. அவனுக்கு என்ன விதமான எக்ஸாமினேஷன் வைத்திருக்கிற என்பதை பார்த்து அதிலே அவனுடைய சதவீதம் என்ன என்பதை பார்க்க வேண்டுமே தவிர உன்னையும் அவனையும் எந்த விஷயத்திலும் ஒப்பிட்டு பாராதே. அதைத்தான் கர்த்தர் இதான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை. நான் மற்றவனோடு கூட என்னை பல நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு முதல்ல நல்லது செய்றீங்க, இவனுக்கு முதல்ல நல்ல ஒரு காரியத்தை இல்லை. நீயும் நானும் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒப்பீடு யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒப்பீடு நீங்க தான். உங்களுக்கு நீங்க தான், அதாவது உங்களை நீங்களே உங்களுக்காக ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமே தவிர உங்களை யாரோடும் கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்படி ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அநேகம் தவறுகள், கர்த்தரை குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் குற்றம் பிடிக்கக்கூடிய அளவிற்காக தேவனை நீங்களும் நானும் அணுக ஆரம்பிக்கிறது. பல மக்கள் ஜெபத்தில் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே பல விஷயங்களை சொல்லி கர்த்தராக தேவனை குற்றம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்சது தவறான, நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சீங்க, இவனுக்கு நன்மை செஞ்சீங்க, இவனுக்கு இந்த விதமான காரியத்தை இல்லை. கர்த்தராகிய தேவனை குற்றம் பிடிக்கும்படிக்காய் நீ கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வந்து நின்றாலும் அவரை அறிய உங்களால முடியும். எப்படி அந்த வேத பாரகரும் பரிசேயரும் கர்த்தர் உங்களுக்கு முன்னால் நின்னாலும் கூட அவர் கர்த்தர் என்பதை அறிய முடியாதவர்களை கடந்து போக ஆரம்பிச்சார். ஆனா அந்த குருடனை பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரே ஒரு தொடுதலைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். என்ன ஒரு அற்புதம்! கர்த்தருடைய நாமத்தினாலே கண்களிலே ஒரு சேற்றை உண்டாக்கி ஆண்டவராகிய தேவன் அவருடைய கண்களிலே பூசி சிலோவாம் என்கின்ற அந்த குளத்தில் போய் கழுவு என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுங்க. இவனும் அவருடைய வார்த்தையின்படி அங்க போய் அதாவது அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய கண்களை கழுவி விட்டு வெளியே வந்த மாத்திரத்துல கண்கள் தெளிவடைந்தவனாய் வெளியே வருகின்றான். கண்கள் மட்டுமல்ல, அவனுடைய ஆவியினுடைய நிலையிலும் ஒரு பெரிய ஒரு தெளிவு உருவாக்கப்பட்டிருக்கிறத இந்த பேசேஜில் நீங்க வாசிச்சு பார்க்க முடியும். திரும்ப இந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறான்னு பாருங்க. அவனுடைய கண்கள் மட்டுமல்ல, அவன் எந்த காரியத்திலே தெளிவடைந்திருக்கிறான் என்று பாருங்கள். 30 வாசிக்கிறேன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியம்னு சொல்றாரு. முதல்ல அவன் என்ன காரியத்தை அறிக்கையிடுறான் பாருங்க. என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றான்? அவர் யார் என்பதை பற்றி இவ்வளவு வருஷம் அவர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஒரே ஒரு முறைதான் கர்த்தராகிய தேவனை நான் சந்திச்சேன். அவர் என்னுடைய வாழ்க்கையிலேயே குருட்டுத்தனமாய் காணப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய கண்களை ஆண்டவராகிய தேவன் திறந்தார். அவர் கண்களை திறந்த மாத்திரத்தில் நான் அவரை அறிந்து கொண்டேன். அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அப்படின்னா அர்த்தம், செய்யக்கூடாத பெரிய நன்மையான காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்கிறதை பற்றி அவன் பேசுகிறான். முதல் காரியம், இவர்கள் அறியாத ஒன்றை அந்த குருடன் அறிய ஆரம்பித்திருந்தான். ஆண்டவராகிய தேவன் எங்கிருந்து வந்தார் என்பதை பற்றி அந்த ஜனங்கள் அறியல, ஆனால் குருடன் அறிய ஆரம்பிச்சிருந்தான். பாவமே இல்லாத ஒரு மனிதனால் மட்டுமே இவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய முடியுமே தவிர பாவியா இருக்கக்கூடிய மனிதனுக்கு கடவுள் செவி கொடுக்க மாட்டார் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே இந்த மனிதன் பாவி அல்ல, தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் என்பதை நான் இப்பொழுது அறிக்கையிடுகிறேன் என்பதை பற்றி அவன் பேசார். 2வது வார்த்தை அவன் என்ன விதமான காரியத்தை பற்றி சொல்கிறான் பாருங்க. 31வது வசனம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் மட்டும்தான் அவனுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். அப்ப இந்த மனுஷன் என்னுடைய கண்களிலே அற்புதங்களை செய்திருக்கிறது உண்டானால் இவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்யாம இருந்தா இவருடைய ஜெபத்துக்கு எப்படி பிதாவாகிய தேவன் செவி கொடுப்பார்? சொல்றான். யாரு? பரிசேயர்களை பார்த்து, நியாயசாஸ்திரிகளை பார்த்து, அநேக விதமான வேத விற்பனர்களை பார்த்து சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு குருடன் பேசுறான். என்ன பேசுறான் பாருங்க. தேவன் யாருக்கு செவி கொடுப்பார்? பாவிகளுக்கு கடவுள் செவி கொடுக்க மாட்டாரு. யாருக்கு கடவுள் செவி கொடுக்க போகின்றார்? எவன் ஒருவன் தேவனாகிய கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிறானோ அவனுக்குத்தான் கடவுள் செவி கொடுப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. அப்படின்னா இந்த மக்களுக்கு இவன் போதிப்பான வார்த்தைகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். யாருக்கு? வேத கலாசாலையிலே பயின்றிருக்கக்கூடிய மக்களுக்கு யோசனை சொல்றான். தேவன் யாருக்கு இங்க செவி கொடுப்பாரு? இவன் போய் நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய கண்களிலே சேற்றை உண்டாக்கி பூசினான். அவனுடைய வார்த்தையின்படி நான் போய் என்னுடைய கண்களை கழுவினேன். என்னுடைய கண்களிலே தெளிவான ஒரு பார்வை வந்தது என்று சொன்னால் இன்னுமா உங்களுக்கு தெரியல அவர் யார் என்பதை பற்றி? அவர் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து வராதிருக்கிறது உண்டானால் இத்தனை பெரிய நன்மையான காரியங்களை அவர் செய்திருக்கிறபடி. 2வது காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கடவுள் எப்படி செவி கொடுப்பார்?
இவருக்கு ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்கிறது உண்டானால் இவர் உண்மையாகவே கடவுளாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய என்பதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியலையா? மூன்றாவது ஒரு வார்த்தை என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறான் பாருங்கள். 32வது வசனம், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் நம்ம கேள்வியே பட்டதில்லையே. இதுவரைக்கும் அறியாத ஒரு அதிசயமான காரியத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இன்னுமா உங்களுக்கு தெரியல? இந்த எத்தனையோ விதமான இடங்கள்ல எத்தனையோ விதமான மக்களுடைய கண்கள் பரிபூரிக்கக்கூடிய மக்களுக்கு சில நேரங்களில் ஏதாவது சின்ன சின்ன குறைவுகள் காணப்படுகிறது உண்டானால் மருத்துவ சாஸ்திரத்தினால் மக்கள் அப்படிப்பட்ட மக்களுடைய கண்களை மீண்டும் திறக்கிறது வழக்கு. ஆனா பிறவியிலே குருடனாய் பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய சக்தி எங்கிருந்து வர முடியும் ஒரு மனுஷனுக்கு? சாதாரணமாக மருத்துவ சாஸ்திரம் சொல்லாத ஒன்று. உலகத்திலே படித்திருக்கக்கூடிய படிப்புகளிலே உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. எல்லா விதமான தர்க்க ரீதியான காரியங்களுக்கும் எல்லா விதமான அதாவது நம்முடைய அறிவிலே பயின்ற எல்லா விதமான கல்விகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை இந்த மனிதன் செய்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இன்னும் நீங்கள் இவரை பற்றி அறியாதிருக்கிறது எப்படி? அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன சொல்ல பாருங்க, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அவரை எப்படி அறிஞ்சிருக்கிறார் பாருங்க, எப்படி அறிகிறார் பாருங்க. இவர்கள் எல்லாரும் அவர் கடவுள் ஆண்டவராகிய தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை பற்றி பொய் சொல்கிறான்னு சொல்லி அவரை குற்றப்படுத்த பேசுறாங்க. ஆனால் இவன் இயேசு செய்த அற்புதங்களை பெற்ற மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உருவாக்கி அவ்வளவு தூரம் கல்வி பயின்ற அந்த மக்களுக்கு முன்பதாக, வேத கலாசாலையிலே பயின்ற அத்தனை மக்களுக்கு முன்பதாக, நியாய சாஸ்திரங்களை படித்துக் கொண்ட அத்தனை மக்களுக்கு முன்பதாக, எல்லா விதமான நியாய பிரமாணங்களுடைய சட்டங்கள் யாவற்றையும் கரைத்து குடித்த அந்த வேத விற்பனர்களுக்கு முன்பதாக போய் நின்று கொண்டு அவன் சொல்லுகின்றான், இவர் பிதாவாகிய தேவனிடத்தில் வராதிருக்கிறது உண்டானால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது எப்படின்னு சொல்றான். பிறவிக்குள்ளே சுகமாக்குகிறது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒண்ணே. அப்படி என்றால் இவர் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? இது கூட உங்களால அசியூம் பண்ண முடியலையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குரிய ஒரு மனிதனாக இருக்கிறது உண்டானால் இவரால் இவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியத்தை எப்படி செஞ்சிருக்க முடியும்? ஆகவே இவர் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை இன்னும் நீங்கள் அறியாதிருக்கிறது எப்படி என்பதை பற்றி இந்த மனிதன் வேதம் பயின்ற அந்த மக்களுக்கு முன்பதாக வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கும். எது தெளிவுன்னு பாருங்க. பைபிள் படிக்கிறது தெளிவல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை ஆழமாய் புரிகிறது தான் தெளிவு. தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றார். இவ்வளோ பெரிய ஒரு நன்மையான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் சற்று திரும்பி பார்க்கிறேன். அவர் செஞ்ச ஒவ்வொரு நன்மையான காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க அளவிற்காக ஆண்டவராகிய தேவன் பெரிய படுகொலிலே நின்று கர்த்தராகிய தேவன் என்னை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சார். அநேகம் ஆக்சிடென்டலுக்குரிய காரியம், அநேகம் விதமான மக்களால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க டர்ன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவன் தலையிட்டு உங்களாலும் என்னாலும் யூகிக்க முடியாத எத்தனை பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடிய கர்த்தரை சந்தேக கண்ணோடு கூட பார்த்தா அவரை உங்களாலும் என்னாலும் எப்படி அறிய முடியும் யோசிப்பாரு. ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். என்னை உண்டாக்கின கடவுள் எவ்வளவு தூரம் என்னை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். எத்தனை இடுக்கண்கள் வர துவங்கிற்று. எத்தனை மக்களால் நான் மெய்யாகவே புறம்பே தள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு. எல்லா விதமான மனிதர்களும் என்னை பார்த்து சொன்னாங்க, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அவன் எல்லா விதமான காரியத்தையும் அந்த மனுஷன் இழந்து போயிட்டான். இனி அவன் மீண்டு வருகிறது கடினம் என்பதை பற்றி என்னை பேசியிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்னை தலை நிமிர்ந்து மீண்டும் என்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறது யார்? என்னை இவ்வளவு தூரம் மீண்டும் கர்த்தராகிய தேவன் உயர்த்தி வைத்தது யாருடைய தயவினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் என் தேவனை ஒருபோதும் குற்ற கண்களினால் நான் பார்க்கவே மாட்டேன். அதுதான் ஒரு தெளிவான ஒரு பார்வை. நான் பல நேரங்களில் தேவன் செய்த பல நன்மையான காரியங்களை மறந்து போக ஆரம்பிச்சேன். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் மறந்து போனாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செங்கடலை கடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் மதிலை போல காணப்படக்கூடிய செங்கடல், பின்பதாக பார்த்தால் அந்த மக்கள் யாவரையும் அழிக்கும்படிக்காய் வரக்கூடிய பார்வோனுடைய படைகள். இந்த பார்வோனுடைய படைகளுக்கும் செங்கடலுக்கும் இடையிலே இஸ்ரவேல் மக்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்திலே மோசையை பார்த்த அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. எங்களெல்லாம் நீங்க வனாந்தர வெளியிலே கொண்டு போடும்படிக்காக கூட்டிக் கொண்டு வந்துட்டீங்க. பார்வோனுடைய படைகளுக்கு மிஞ்சி நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் யாவற்றையும் மெய்யாகவே வெளியே இந்த காரியத்தை விட்டு வெளியேறக்கூடிய வழிமுறை எங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்கள் பதறி போகக்கூடிய நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கடலை இரண்டாக பிரித்து அந்த மக்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உலர்ந்த தரையின் வழியாக நடத்தி கொடுப்பார். ரெண்டு பக்கமும் கடலை இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். கொஞ்சம் அதாவது இந்த ஒரு காட்சியை கொஞ்சம் நீங்க அசியூம் பண்ணி பாருங்க. இந்த கடல் ரெண்டு பகுதியாக, அதாவது ஒரு மதிலை போல் நின்று கொண்டிருக்கக்கூடிய கடல்.
வழக்கம் போல மீன்கள் நீந்தி கொண்டு வரக்கூடிய மீன்கள், எப்பவும் போல ஒரு பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு போகக்கூடிய மீன், பாதி வழியில வரக்கூடிய மீன்கள் திடீரென்று பார்க்கும், என்னடா அது அடுத்த 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 பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தண்ணீருமே இல்லை, ட்ரையா இருக்கிறது. வந்த வழியிலே திரும்பி போகக்கூடிய மீன்கள் இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா? எல்லா விதமான மக்களும் இவ்வளவு நாள் வரைக்கும் ஒன்னதான் இருந்துச்சு இந்த கடல். இந்த கடலுக்கு இப்பொழுது என்ன காரியம் உருவாக்கப்பட்டது? கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான காரியங்களை உருவாக்கி கொண்டு ஜனங்கள்லாம் பார்க்கறாங்க. மீனெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய அந்த காரியங்களை கண்ட மாத்திரத்துல எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்தார். அதிசயங்களை ஆண்டவர் செய்த அந்த அதிசயங்களை நம்பி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பாடல்கள் பாடி அடுத்த லேண்டுக்குள்ள உள்ள போனாங்க. தண்ணீர் தாகம் உருவாக்கப்படக்கூடிய இடத்துல உடனே அவர்களுடைய மனம் முறுமுறுக்க துவங்கிற்று. கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு கண்கள் கிடையாது, பார்வை கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையாய் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. வனாந்திர வெளியில் எங்களை கொண்டு போடும்படிக்காக இப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்குறார் என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாய் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே தப்பதான் செய்யும். ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும் உடனே கர்த்தராகிய தேவனுக்கு எதிரடியான காரியங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில தப்புனால ஒரு காரியம் வந்திருக்காதா? என்னை குறித்து நான் ஆராய்ஞ்சே பார்க்கறது இல்லை. ஆண்டவராகிய தேவனை எல்லா நேரத்திலும் நான் குற்றம் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறனாலதான் உங்களாலும் என்னாலும் இயேசுவை ஒரு முறை கூட பார்க்கவே முடியும். அந்த குருடன் ஆண்டவராகிய தேவனை பார்த்தான், ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை பார்த்தான், ஆண்டவரை ஆண்டவராகவே பார்த்தான். அதுதான் முக்கியம். இந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்தாங்க, இயேசுனுடைய வார்த்தை கேட்டாங்க, அவரை இயேசுவாக அந்த மக்களால் அறிய முடியல. இந்த குருடன் இயேசுவை பார்த்தான், இயேசுவால் அற்புதங்களை பெற்றார், இயேசுவை இயேசுவாக அறிந்து கொள்ள ஆரம்பித்தார். ஒரு தெளிவான வாழ்க்கை என்ன அர்த்தம்? இயேசுவை இயேசுவாக அறியக்கூடிய அறிவுதான் ஒரு தெளிவான வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இயேசுவை ஒரு மருத்துவனாக, இயேசு கிறிஸ்துவ ஒரு வியாபாரியாக, இயேசு கிறிஸ்துவ ஒரு அற்புதங்களை செய்யக்கூடியவராக, இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியவராக, உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை தரக்கூடியவராக, உங்களை ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தேவனாக மட்டும் அறிந்திருந்தால் நீங்களும் நானும் குறைவாக காணப்படக்கூடிய மக்கள். இயேசுவை எப்ப நீங்க முழு இயேசுவாக நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறீங்களோ, அவர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, இயேசுவை இயேசுவாக என்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமையும் அறிய ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையின் நிலைகள் பரிபூர்ணமாய் சீராக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அன்றைக்கு குருடன் கர்த்தராகிய தேவனாகவே அறிந்து கொள்ள ஆரம்பிச்சனாலதான் அத்தனை ஜனங்கள் எதிர்த்து வர ஆரம்பித்திருந்தாலும் பெற்றோர்கள் எல்லாம் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து பயந்தாங்க. நம்ம கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு முன்பதாக எதையாச்சும் ஒரு பதில் நம்ம சொல்லிட்டோம்னா நாளைக்கு அநேக விதமான பிரச்சனை உருவாக்கப்பட்டு விடுமே என்பதற்காக பயந்து போய் அவன் வயதுள்ளவனா இருக்கிற நீங்க எந்த ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்தாலும் நீங்க அவன்கிட்டே போய் நீங்க அதுக்கு எல்லா விதமான வினாக்கள் யாவற்றையும் கேளுங்கள் என்பதை பற்றி பேசிவிட்டு அந்த ஜனங்கள் ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அங்க காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு தூரம் தீமையான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள். ஆனால் இந்த மனிதன் தான் பெற்ற அதிசயமான காரியங்களை ஜனங்களுக்கு விவரித்தது மட்டுமல்லாமல் அவர் இன்னார் என்பதை பற்றி தான எந்த விதமான அவிசுவாசத்துக்குரிய காரியமே இல்லாமல் தெளிவாய் அந்த மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த இயேசுவை நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டும். அரைகுறையாய் அல்ல, தெளிவாய் அறிந்து இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தேவை இயேசு கிறிஸ்துவை இயேசுவாக நீங்களும் நானும் முதல் காரியம் அறிய வேண்டும். இந்த அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டும், எல்லாவற்றையும் தாண்டி போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். பவுல் அப்போஸ்தலன் இயேசுவை இயேசுவாக அறிய ஆரம்பிச்சனாலதான் எத்தனை ஆபத்துக்கள் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும், எத்தனை போராட்டங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11ஆவது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எத்தனை போராட்டங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார் என்பதை பற்றி பல விஷயங்கள் அவர் எழுதி வச்சிருக்கிறார். சபைகளை பற்றி தான் உபத்திரவங்கள், அநேக விதமான அதாவது அந்த கள்ள சகோதரர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மோசங்கள், ஆறுகளால் வந்த மோசங்கள், கடல் சேதத்தினால் வந்த மோசங்கள், கப்பல் சேதத்தினால் வந்த மோசங்கள், நிறைய காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் இருந்ததுக்கு காரணம் இயேசுவை இயேசுவாக அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் பவுல் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான தேவை, இந்த கடைசி காலத்துக்கு என்ன தேவைன்னா உங்கள் இயேசுவை உங்கள் இயேசுவாக நீங்கள் முதல் காரியம் ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்கிறவராக ஒரு கூட்டம் ஜனங்கள் அறிஞ்சாங்க. அற்புதங்கள் நின்று போன மாத்திரத்தில் இயேசுவை விட்டு அந்த மக்கள் விலகி போயிட்டாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகம் ஆகாரம் கொடுக்கக்கூடியவராக சில ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிலுவையிலே மரணிக்கக்கூடிய அளவிற்காக கர்த்தருடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஆகாரம் எல்லாம் வரக்கூடிய ஆகாரம் நின்று போனது என்பதை பற்றி கண்ட மக்கள் இயேசு விட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டார். இப்படி ஏதாகிலும் ஒரு நன்மையை பெறும்படிக்காய் வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் வழியிலே இயேசுவை விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. இயேசுவை மட்டும் அறிந்து இயேசுவுக்காகவே வாழ்ந்து இயேசுவை மட்டும் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய தேவனோடு கூட உடனாக நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுக்கு யாரு தேவை? பெரிய கூட்டம் தேவையில்லை. லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களா? பரவாயில்லப்பா. கோடிக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்களா? பரவாயில்லப்பா. என்னை ஆண்டவராகிய தேவனை தேவனாக அறிந்தவன் ஒருவர் இருந்தாலும் கூட அவருக்கு போதும். அதுதான் அவருக்கு வேணும். இந்த ஒரு தெளிவினுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். அந்த குருடன் அந்த ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுனால அத்தனை தேவனை பற்றி படித்திருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக ஆணித்தரமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சான். அவனுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது, சந்தேகமே இல்லை. தெளிவா வார்த்தையை பேசினான். இவ்வளவு காரியத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, இவ்வளவு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. கடவுள்னா யாருங்கிறதை பற்றி நான்லாம் படிக்காத நிறைய விஷயத்தை நீங்க படிச்சிருக்க ஆரம்பிக்கிறீங்க என்றாலும் கூட வந்திருக்கிறவர் யார் என்பதை பற்றி உங்களால் விளங்கிக் கொள்ள முடியலையா? அவன் கேட்கிறான். எப்படி கேட்கலாம் பாருங்க. இவ்வளவு படித்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு காரியம் கூட தெரியலையா? ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அற்புதங்களை பிறவிக்குடனே ஒருவன் சுகப்படுத்துகிறது உண்டானால் தேவ சித்தம் செய்யாதவனுக்கு ஆண்டவராக தேவன் எப்படி செவி கொடுப்பாரு? அப்படி என்றால் இவர் கடவுளுடைய சித்தத்தை செய்யக்கூடியவராகத்தான் இருக்க முடியும். எப்படி பதில் சொன்னான் பாருங்க. மூன்றாவது அந்த மனிதன் சொல்லுகின்றான், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவர் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வராதிருக்கிறது உண்டான இவ்வளவு பெரிய காலத்தை எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி அந்த அவ்வளவு கல்வி சாலையில் படித்திருக்கக்கூடிய மக்களுடைய வாயை அடைக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் எப்படி அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்தது என்று சொன்னார். ஒரே ஒரு விஷயம்தான், இயேசுவை இயேசுவாக நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை மறுதலிக்க செய்ய ஒரு சத்துவத்தினாலும் முடிகிறது இல்லை. அதுதான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இயேசுவை இயேசுவாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க பிரயாசப்படுங்க. இயேசு கிறிஸ்துடைய தன்மை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து சில மக்கள் சில காரியத்தை நமக்கு முன்பதாக எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நல்லவன் சில பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வல்லவன் சில பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அதிசயமான காரியங்களை செய்யக்கூடும் சொல்லி சில பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து போனா எல்லா கஷ்டமும் நம்ம விட்டு தீர்ந்து போயின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உண்மையில யாரு தாங்க? ஒருவன் ஒரு மாதிரி சொல்றான், ஒரு மாதிரி சொல்றான், ஒரு மாதிரி சொல்றான். இயேசு கிறிஸ்துடைய முழு உருவம் தான் எப்படிப்பட்டதாய் காணப்பட போகிறது? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரு கதை அடிக்கடி நம்ம ஆரம்ப நாட்களில் படித்த அந்த கதை உங்களுக்கு தெரிந்த ஒரு கதை தான். ஒரு சில குருடர்கள் போய் அதாவது நிற்கக்கூடிய அதாவது யானையை போய் தடவி பார்த்தாங்க. நம்ம ஆரம்ப நாட்களில் படிச்ச அந்த கதை. அதுல ஒரு மனிதன் போய் யானையினுடைய காலை தடவி பார்த்து, யானை என்று சொன்னால் பெரிய ஒரு தூணை போல இருக்கிறது என்பதை பற்றி பேச. இன்னொரு குருடன் யானையினுடைய காதை போய் தடவி பார்த்துட்டு அவன் சொன்னா, யானை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு சொலகு மாதிரி இருக்கிறது என்பதை பற்றி பேச. இன்னொரு மனிதன் யானையினுடைய துதிக்கையை தடவி பார்த்துட்டு அவன் சொன்னா, யானை என்று சொன்னால் இங்கும் அங்கும் அசையக்கூடிய அளவிற்காய் காணப்படக்கூடிய ஒன்றுன்னு சொன்னான். ஒவ்வொரு மனிதன் சில பேர் போய் யானையினுடைய வாழை போய் பிடிச்சி பார்த்துட்டு, யானை என்று சொன்னால் அது ஒரு கம்பு மாதிரி அதில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் அப்படி குத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யானைன்னா இப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் தங்கள் அறிவிலே யானை எப்படி பார்த்துருக்கிறாங்க. ஆனால் யானையினுடைய முழு உருவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் நீங்களும் நானும் பல மக்கள் பேசக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இயேசு என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நன்மையை தரக்கூடியது, உடனே கர்த்தர் நன்மை 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 இப்படியே போயிடும். இன்னொரு மனுஷன் சொல்லுவான், ஆண்டவராகிய தேவன் நன்மை மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. ஐயோ, நியாயாதிபதி ஒரு பக்கம் போயிடும். இன்னொரு மனிதன் சொல்லுவான், ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய நியாயாதிபதி விட்டுருவோம், ஆண்டவராகிய தேவன் நன்மை செய்யக்கூடிய காரியத்தை விட்டுருவோம், உடனே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய கர்த்தராகிய தேவன் சொல்கிறாப்பா, எல்லா ஆட்களும் சொல்லக்கூடிய காரியத்திலும் வெற்றியா? நான் யாருன்னு சொல்லி நீயே என்னுடைய காரியத்தை தடவி தெரிந்து கொள். நான் யாருன்னு பாரு, நீயே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னை ஆண்டவராகிய தேவனுடைய அன்பை விட்டு ஒரு விஷயமும் பிரிக்கவே முடியாத அளவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியும். நம்ம வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தெளிவான ஒரு வாழ்க்கை, இயேசுவை பற்றிதான ஒரு ஆழமான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த விஷயத்திற்காகவும் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீங்களும் நானும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். இந்த ஒரு பொக்கிஷத்தை உலகத்திலே காணப்படும் சாதாரணமான விஷயத்திற்காக நீங்களும் நானும் ஒரு நாளும் இழக்க சம்மதிக்கவே மாட்டோம்.
இந்த உலகமே என்னை விட்டு கடந்து போக ஆரம்பிச்சாலும் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்திற்கு இவைகள் ஒன்றும் ஈடு இணை இல்லாத ஒன்று என்பதை பற்றி நான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டா இயேசுவுக்காக எதையும் விட்டு விலக கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுவனே தவிர எதற்காகவும் இயேசுவை விட்டு விலகாத ஒரு மனிதனாய் என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு தெளிவான மார்க்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். இயேசுவை இன்னார் என்பதை பற்றி வேத விற்பனர்கள் கூட அறிய முடியாத இயேசுவை ஒரு குருடன் அறிந்து ஆழமாய் பேசுறது மாதிரி இயேசுவை பற்றிதான தெளிவான பார்வை நம்முடைய பார்வையாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களையும் என்னையும் விழப்பண்ண ஒரு அஸ்திரத்தினாலும் முடிய போகிறது இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, ஆண்டவராகிய தேவனை பற்றி தான மற்றும் ஒரு தெளிவை பற்றி வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணி. இந்த பணியில பலவிதமான மக்களுக்கு பலவிதமான புரிந்து கொள்ளுதல்கள் கிடையாது. இந்த பணியை ஆண்டவராகிய தேவன் எப்படி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த பணியை பயன்படுத்தி நிறைய பொருளை சம்பாதிங்க, இந்த பணியை பயன்படுத்தி உங்களுக்கு வீடுகளின் மேல் வீடுகளை நீங்க கட்டிக்கிங்க, இந்த பணிகளை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான அநேக விதமான பணியாட்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு அப்படி கீழ்ப்படிந்து இங்கும் அங்கும் ஓடக்கூடிய பணியாட்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு எஜமான மாதிரி போய் உட்கார்ந்துருங்க, அவர்கள் எல்லா விதமான மக்களுக்கும் நீங்கள் பணிவிடைகளை கொடுத்து அவங்களை வேலை பார்க்க சொல்லுங்க. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. உங்களிலே முதன்மையாய் இருக்க ஒருவன் விரும்புகிறது உண்டானால் அவன் எல்லா மக்களுக்கும் கடையானவனாய் காணப்பட வேண்டும். நீங்க எல்லா மனிதனுக்கும் முன்பதாக நீங்கள் மேன்மையாக நினைவு கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாய் நினைவிலே கொள்ளுங்கள். நீங்க அவங்கள மேடையில உட்கார வச்சு அவர்களுடைய கால்களை எஜமான் என்று சொல்லியும் ஆண்டவராக இயேசு என்று சொல்லியும் அறியப்படக்கூடிய நான் அவர்கள் கால்களை கழுவுனது மாதிரி நீங்களும் அவர்களுடைய கால்களை கழுவ கடவீர்கள் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். இன்னைக்கு எங்கேயாச்சும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களால் எல்லாரையும் பார்க்க முடியுமான்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய பட்டாளங்கள் எத்தனை பெரிய பட்டாளம் வருது பாருங்க. எத்தனை ஜனங்கள் புடைசூழ வரக்கூடிய அந்த ஊழியத்தை அவங்க எல்லா ஜனங்களும் பெரிய ஊழியக்காரன் என்கிற ஒரு பேர்ல மதிக்க ஆரம்பிக்கிறான். பெரிய ஊழியக்காரனா எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 20 கார்ல சுத்திலும் அநேக விதமான மக்கள் சூழ வரக்கூடிய அளவிற்காக அந்த ஊழியக்காரர் வந்த மாத்திரத்தில் இங்கும் அங்கும் காணப்படக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்கள் எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்காக எல்லா விதமான மதிப்புக்கும் கனத்திற்கும் பாத்திரமுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவன் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அநேகம் ஏராளமான ஜனங்கள் முன்பதாக நின்று அவன் நிற்கக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களும் எழுந்து நின்று அந்த மனிதனை அதாவது மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்காக இப்படித்தான் இந்த நாட்களில் ஊழியத்தினுடைய நிலைகளை ஜனங்கள் ஆசரிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. மாலை போடுறது, பொன்னாடை போடுறது, இன்னும் அநேக விதமான பொருட்களை கொண்டு போய் கொடுக்கிறது, அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்ன சொல்றாரு பாருங்க, ஊழியம் செய்யும்படிக்காக தான் அவர் வந்தாரு. நான் உங்களுக்கு எல்லா விதமான மக்களுக்கும் நான் கட்டளை கொடுக்கும் ஒரு தேவனாய் அல்ல. உங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் நீங்க அதை செய்யுங்க, எதை செய்யுங்க, எந்த காலம் செய்யுங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு தேவனாய் அல்ல. உங்களுக்கு நான் வேலை செய்யும்படிக்காக வந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நீங்க பார்க்கக்கூடிய நிறைய ஊழியக்காரர்களை இப்போ நீங்களே உங்களுடைய கண்களுக்கு முன்னால வச்சு பாருங்க. அவர்களுடைய ஊழியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்க. அவங்க ஊழியக்காரர்கள் என்ற பேர்ல மேல உட்கார்ந்து கொண்டு என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. நீ அந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை எது செய்யுங்க, எதை செய்யுங்க இப்படி சொல்றாங்களே தவிர இவர்கள் போய் நின்று ஒரு ஊழியத்தின் ஊடாகவும் பயணப்படுகிறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஊழியக்காரன் முதன்மையை தேடும் மனிதனாய் அல்ல. ஊழியக்காரன் யாருக்கு பிரியமா இருக்கணுமா? மனுஷனுக்கு பிரியமா இல்லாம தேவ பார்வையில் அவன் பிரியமுள்ளவனாய் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வசனம் என்ன போட்டுக்கு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம். மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு நான் ஊழியங்களை செய்யாமல், எப்படி சொல்றாரு பாருங்க. என் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? அந்தரங்கத்தில் பார்க்கக்கூடிய என்னுடைய பிதாவாகிய தேவனால் என்னுடைய ஊழியம் மெச்சப்பட வேண்டும். மக்கள் என்னை பார்த்து கேவலமா பேசட்டும், மக்கள் என்னை பார்த்து தூஷிக்கட்டும்,
மக்கள் எனக்கு விரோதமான காரியங்களை உருவாக்கக்கூடிய அநேக விதமான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுக்கு முன்பதாக அவைகள் விலையேறப்பட்ட ஊழியமாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஊழியம் அந்தரங்கத்திலே பார்க்கும் என் பிதாவாகிய தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கான ஊழியமாக நான் என்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். அப்ப இங்க நீங்க இப்ப பூமியில பார்க்கக்கூடிய எந்த ஊழியக்காரையும் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் எல்லா விதமான மக்களும் என்ன காரியங்களை செய்கிறாங்க? மனிதர்களால் மிச்சப்படத்தக்க, மனிதர்களால் மேன்மையான காரியங்களை நினைவு கூறப்படக்கூடிய அளவிற்காக, மனிதர்களால் வரக்கூடிய மேன்மையை பெறக்கூடிய அளவிற்காக, மனிதர்கள் கொடுக்கூடிய அதாவது அநேக விதமான ஆசீர்வாதங்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்களை நீங்களும் நானும் பின்பற்றுகிறது உண்டானால் தேவ சமூகத்திலே போய் நிற்க நம்மளால முடியாது. அப்போ ஒரு தெளிவான ஒரு பார்வை எனக்கு இருக்கணும். என்ன பார்வை இருக்கணும்? ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்? எந்த ஊழியத்தை கர்த்தராக தேவன் என்னுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றார்? இயேசு செஞ்ச ஊழியத்தில் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஒரு 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. குஷ்டரோகிகள் இஸ்ரவேல் நாட்டில் அந்த நாட்களில் அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா எந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய எந்த பகுதிகளுக்குள்ளாகவும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளாக இந்த மாதிரியான குஷ்டரோகம் பிடித்திருக்கக்கூடிய மக்களை ஊருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் குஷ்டரோகிகளுக்கு பாளையத்திற்கு புறமாகத்தான் வீடுகள் மெய்யாக உருவாக்கப்பட்டிருக்க வீடுகள் கூட கிடையாது. அந்த நாட்களில் அநேக விதமான குகைகளிலே அந்த மக்கள் தங்கி தாபரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த குஷ்டரோகம் பிடித்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய சொந்தக்காரர்கள் யாராக இருக்கிறது உண்டானால் அவங்க என்ன செய்வாங்க? அந்த மக்கள் இருக்கக்கூடிய தொலைதூர பகுதிக்கு முன்பதாக ஏதாச்சும் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி வைத்து அந்த இடத்துல கொண்டு போய் இவங்க வீட்டில் சமையல் பண்ணி இருக்கக்கூடிய சாப்பாடுகள் யாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்துவாங்க. அந்த குஷ்டரோகிகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. இவர்கள் போன பிறகு அந்த குஷ்டரோகிகள் அவங்க இருக்கக்கூடிய அந்த பாளையத்தை விட்டு வெளியே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறது அவங்களுடைய வழக்கம். யாருடைய முகத்தையும் இந்த குஷ்டரோகிகள் பார்க்கக்கூடாது, யாரும் இந்த குஷ்டரோகிய பாளையத்துக்குள்ள போகக்கூடாது. இது அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய ஒரு சட்டம். இப்ப இயேசு கிறிஸ்துவை சந்திக்க 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு புறம்பாக்கப்படக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக அனுமதிக்கப்படாத அந்த சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களும் கூட. கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அற்புதம் செஞ்ச மாத்திரத்துல அந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இவ்வளவு நாள் வரைக்கும் ஊருக்குள்ளே போக முடியல. ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதங்களை பெற்றுவிட்டோம். இப்ப நாங்கள் ஊருக்குள் போக வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால் ஊருக்குள் போகணும்னு ஆசைப்படக்கூடிய நேரத்துல இயேசு அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ ஊருக்குள்ள போங்க, ஆசாரியருக்கு முன்பதாக உங்களை போய் காமிங்க, ஆனால் என்னை பற்றி ஒரு வார்த்தையும் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு அற்புதம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் குஷ்டரோகிகள் சோகமாக்கப்படுகிறதெல்லாம் அபூர்வமான ஒரு விஷயம். அது ஒரு வேளை என்னுடைய ஊழியத்தின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது உண்டானால் எந்த இடத்திற்கு நான் ஊழியத்திற்கு போனாலும் அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்றிருக்கக்கூடிய மனுஷன் நான் கூட கூட்டிட்டு போய் ஸ்டேஜில் முன்பதாக போய் நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த மனிதனுடைய கையில மைக்க கொடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என் மூலமாய் செய்த அதிசயங்களை பற்றி நீங்க சாட்சி சொல்லுங்க. ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணாரு, யாருக்கு முன்பதாக போய் நிற்க முடியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிச்சேன். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால எங்க பகுதிக்கு ஐயா ஊழியத்துக்கு வந்தாரு. என்னுடைய தலையின் மேல் ஐயா தன்னுடைய கையை வச்ச மாத்திரத்துல கர்த்தருடைய நாமத்தினால் பெரிய ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஐயா கைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை, ஐயா கைக்கு அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி, ஐயாவுடைய ஜபம் அவ்வளவு பெரிய வல்லமையான ஜபம். இப்படி ஒவ்வொரு ஊராக நான் அந்த மனுஷனை கூட்டிட்டு தெரியும். ஆனால் இயேசுவை பாருங்களேன், அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு ஒருவருக்கும் நீ இதை சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்றேன். அப்போ ஊழியம் என்று சொன்னால் அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன்னால மட்டும் நீங்க ஊழியம் செய்யுங்க. அதுதான் கர்த்தர் சொல்றார். பார்வைக்கு ஊழியம் பார்க்காதீங்க. மனிதர்கள் மெச்சக்கூடிய அளவுக்கு அல்ல, மனிதர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு அல்ல, இதோ என் மூலமா அதிசயம் நடந்துச்சு அற்புதம், அது இல்லை. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியம் தான் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமான ஒரு ஊழியமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது.